அருமையானவர்களே, ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார். எதை சிருஷ்டித்தார், எப்படி சிருஷ்டித்தார் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஆதியிலே என்பது இங்கு அழுத்தமாக வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கிறது. ஆரம்பம் என்னும் உண்மையை நம் கவனத்துக்கு கொண்டு வருகிறது. சிருஷ்டிப்பில் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. வேதாகமத்தின் முதல் வசனத்தில் அடங்கியுள்ள சத்தியத்திலிருந்து அநேக உட்கருத்துகள் இருக்கின்றது. அநேக உட்கருத்துகள் தோன்றியிருக்கின்றன. அவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டிய அநேக சத்தியங்கள் இருக்கு. இப்ப யாத்ராகமம் 6:6 வாசிக்கலாம். ஆதலால் இஸ்ரவேலின் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கைகளினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். அப்ப நம்மளை சிருஷ்டித்திருக்கிறவர் அவர்தான், நம்முடைய தேவன் அவர்தான். அருமையானவர்களே, மனிதனை கர்த்தராகிய தேவன் தான் சிருஷ்டித்தார். ஆதியிலே என்கிற வார்த்தை முக்கியமானது. உலகில் நிலைத்திருக்கும் அத்தனைக்கும் மூல காரணம் தேவன் என்பதால் இந்த இயற்கையும் மனித இனமும் தாமாக இயங்கக்கூடியவை அல்ல. மனித இனத்தை ஆண்டவர் தான் உண்டாக்கினார். அது தாமாக இயங்கக்கூடியவை அல்ல. தாம் நிலைத்திருக்கவும் இயங்கவும் சிருஷ்டிகரையே சார்ந்திருக்க வேண்டும். யாரை சார்ந்து வாழ வேண்டும்? சிருஷ்டிகரை சார்ந்து வாழ வேண்டும். சிருஷ்டிகர் இயேசு கிறிஸ்து, படைக்கப்பட்டவர்கள் நாம், உண்டாக்கினவர் கிறிஸ்து, நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்காருல, படைக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கை முறையின்படி நாம வாழ்ந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். கிறிஸ்துவனுடைய ஆலோசனை தானே நமக்கு முக்கியம். அவர் தான் நம்மளை உண்டாக்கினார். அவரிடத்திலே வந்து ஆலோசனை கேட்பது நமக்கு அவசியமா இருக்கிறது. நாளைக்கு எனக்கு என்ன நடக்குன்னு போய் ஜோசியத்தை பார்த்தா, மாந்தரீகத்தை நம்பினால், குறி சொல்றவனை நம்பினால் அவன் அழிந்து போவான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஏன்னா உங்களையும் என்னை படைத்தவர் கிறிஸ்து. சிருஷ்டிகரோடு இணைந்து அவரையே சார்ந்திருந்தால்தான் இந்த உலகத்திலே வாழ்க்கை நல்லதாயிருக்கும். எல்லா வாழ்க்கையும் சிருஷ்டிப்பும் நித்திய காலமாக பொருள் நிறைந்ததாகவும் நோக்கம் கொண்டதாகவும் இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆண்டவர் நம்மளை இப்படியெல்லாம் ஒரு பாடுகளுக்குள்ளாக கொண்டு செல்வது அவருடைய நோக்கமா இருக்கு. ஏன்னா அந்த பாடுகளின் மத்தியிலே பரமன் இயேசுவை நாம் காண வேண்டும். கிறிஸ்துவை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான். அவர் நம்மளை உண்டாக்கினபடினாலே அவருக்கு நாம் கனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த பூமியிலே எல்லாவற்றையும் படைத்து மனிதன் கையிலே கொடுத்திருக்கிறார். சிருஷ்டிகர் என்ற நிலையில் படைப்புகள் அனைத்தின் மீதும் தேவனுக்கு சகல அதிகாரமும் உண்டு. ஆண்டவருக்கு தான் சகல அதிகாரமும் இருக்கிறது. அவர் தான் சிருஷ்டிகர்த்தர். கடல் அடக்கினாரா? இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி கடலை பார்த்து சொன்னார். பெரிய புயல் வந்தது, சுனாமியே வந்தது, அது அமைதலாய் ஆயிற்று. பிசாசுகளை துரத்துகிற வல்லமை ஆண்டவர் பெற்றிருந்தால் அதே வல்லமை நமக்கும் கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து சென்றிருக்கிறார். அப்ப பரிசுத்தம் உள்ளவர்களாக இன்னும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் பேசுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். உபாகமம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே, நீர் மீட்டு கொண்ட உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் குற்றமில்லாத இரத்த பலியை சுமத்தாமல் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் கிருபை உள்ளவராயிரும் என்று சொல்லுவார்களாக. அப்பொழுது இரத்த பலி அவர்களுக்கு நிவர்த்தியாகும். எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் தான் படைத்திருக்கிறார். எகிப்துக்கு வாதை உண்டானது, இஸ்ரவேலுக்கு மீட்பு உண்டானது. அந்த இஸ்ரவேலை மீட்டு அவர்களை நீ தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆனால் அவர்களோ ஆண்டவரை மறந்து விட்டார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. அவர் மீட்பின் மூலமாக தமது உரிமையை நிலைநாட்டுகிறார். நமக்கு வருகிற எல்லா தொல்லைகளிலிருந்து விடுதலையாக்குகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அண்ட சராசரத்தையும் படைத்தவர் அவர் தான். பூமி அனைத்தையும் இயக்க வைக்கிறவர் அவர் தான். உங்களுக்கு எனக்கு சுவாசத்தை கொடுத்து வாழ வைக்கிறவர் அவர் தான்.
கண்மணி போல பாதுகாத்து நடத்துகிறவர் அவர்தான். அப்பாவின் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறார். அவர் சொல் பேச்சு கேட்டு பிள்ளைகளாகிய நாம் நடக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். சின்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம மேல நோக்கமாக இருக்கிற தேவன், நம்மளை உண்டாக்கின தேவன், நம்மளை உருவாக்கின தேவன். வீழ்ச்சியடைந்த உலகத்தில் தேவன் மீட்பின் மூலமாக தமது உரிமையை நிலைநாட்டுகிறவராய் இருக்கிறார். லூக்கா 1:68. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தாங்க உரிமை இருக்கிறது. அவர் தான் நம்மளை உண்டாக்கி சிருஷ்டித்த கர்த்தர். அவருக்கு உரிமை இல்லை என்று நம்மளால் சொல்ல முடியாது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்றார். அருமையானவர்களே, நாம் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உரிமையை தந்திருக்கிறார். அவருடைய உரிமையை நாம் நிராகரிக்க முடியாது. ரோமர் 3:24 210வது பக்கம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து இயேசு நம்மளை மீட்டெடுக்கிறாரா இல்லையா? ஒரே தேவன், ஒரே மீட்பர், ஒரே இரட்சகர், ஒரே ஞானஸ்நானம், எல்லாருக்கும் ரட்சிப்பையும் அதாவது மீட்பையும் வழங்கக்கூடியவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களுக்கும் ரட்சிப்பை வழங்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியினாலே பிறந்து வந்தார். நாமும் பரிசுத்தாவியினாலே பிறப்போம் என்றால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். வீழ்ச்சியடைந்த உலகத்தில் அவர் மீட்பின் மூலமாக தமது உரிமையை நிலைநாட்டினார். அந்த உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். பரலோகம் நமக்கு உரிமையாக்கப்படுகிறது. 259வது பக்கம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தை இதுவரையும் யாரும் கைகொள்ள முடியல. ஆனால் நம்மளை இந்த பரிசுத்த வேதாகமத்தின்படி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மளை ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே நம்மளை ரட்சித்திருக்கிறார். அவருடைய மீட்பின் திட்டத்தின் மூலமாக நம்மளை ரட்சித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தை கொண்டு நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். 1 பேதுரு 1:18. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்க யாரால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள்? குற்றமற்ற இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லலாமே. அவருடைய மீட்பின் மூலமாக நமக்கு உரிமை நிலைநாட்டப்படுகிறது. அந்த மீட்பை குறித்து தான் இப்பொழுது நாம் பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் படைக்கும் போது நம்மளை மீட்க வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறார். அவருடைய ஆளுகைக்குள்ளாக உட்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறார். ஆண்டவரை விட்டு கல்லையும் மண்ணையும் சிலையும் சிற்பத்தையும் அல்லது மரங்களையும் ஓவியங்களையும் வழிபடுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிடிக்காதவர்கள் தான். உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவர் அவர் அனாதி முதற்கொண்டு நம்மளோடு கூட இருக்கிறேன் என்கிறார். அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் அடைகிறவராய் இருக்கிறார். அவரை நாம் மறுதலித்து விட்டு வீணான விக்கிரகங்களுக்கும் வீணான மனுஷிக ஆவிகளுக்கும் அல்லது பிசாசின் ஆவிகளுக்கும் நம்மளை ஆட்படுத்துவோம் என்றால் கர்த்தருக்கு சுத்தமாக பிடிக்காது. நித்திய ஜீவனை நமக்கு அளித்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை மட்டும் நாம் சுதந்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்மையும் தீமை இருக்கிறது. நன்மை கிறிஸ்து, தீமை நரகம். அன்னைக்கு அநேக பேர் தீமையை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் என்பதை மறந்து விடுகிறார்கள். ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தார். மீட்கும் திட்டத்திற்காக வந்தார், மீட்கும் நோக்கத்திற்காக வந்தார். மீட்பராகிய கிறிஸ்து இயேசுவினாலே நாம் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நிர்வாண கோலமாகி நம்மளை மீட்டெடுத்தார். அவருடைய ஆடை அணிந்து கொண்டு நாம் பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்காக, நம்முடைய மானத்தை காப்பதற்காக அவர் அவமானமானார்.
அவமானமாகிய சிலுவை அவர் எடுத்து நமக்காக அந்த அவமானத்தை தாங்கிக் கொண்டு, நிந்தையை தாங்கிக் கொண்டு, நமக்காக ஜீவனையும் விட்டு நமக்கு ஜீவனை உண்டு பண்ணினார். அவருடைய மரணம் நமக்கு முக்கியமானது. அவர் மரணம் அடைவதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று சொன்னார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும்படியே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். வேதாகமம் முழுக்க உண்மையாக இருக்கிறது. தேவனை பற்றியும் சிருஷ்டிகர் என்ற நிலையில் அவருடைய பங்கை பற்றியும் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எங்களுக்காக நீ சிருஷ்டித்தீர், மனிதர்களுக்காக சிருஷ்டித்தீர். மனிதன் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக நீங்க வந்தீங்க, பாவத்தை ஏற்றுக்கொண்டீங்க, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அநியாயத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கினீங்க. நாங்கள் இயற்கையை வழிபடுகிறவர்கள் அல்ல, இயற்கை உண்டாக்கின தேவனை வழிபடுகிறவர்கள். மனித இனத்தை வழிபடக்கூடியவர்கள் அல்ல, மனித இனத்தை உண்டாக்கினவரை நாங்கள் வணங்குகிறோம். என் தேவன் இப்பொழுதே எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி. உடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே வெளிப்பட்டதற்காக நன்றி. உடைய சத்துவமுள்ள வார்த்தைகள் எங்களுக்குள்ளே பெரிய அசைவாடுதலை ஏற்படுத்தினதற்காக நன்றி. கிறிஸ்துவே, நீர் எங்களை ஆதியிலே படைத்தீங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயும் இருந்தது. அந்த வார்த்தை தான் எங்களை சிருஷ்டித்தது. அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடந்து பெருக கிருபை செய்வீராக. இயேசு என்கிற வார்த்தைக்கு நாங்கள் பயந்து நடுக கிருபை செய்வீராக. உம்முடைய ராஜ்யத்திற்காக நன்றி. நீர் எங்களுக்கு சுதந்திரமாய் தரப்போகிற உம்முடைய ராஜ்யத்தின் வல்லமைக்காக நாங்கள் ஏங்கி தவிக்கிறோம். என்று உம்முடைய சேவையிலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய ஊழியத்தை செய்ய உம் நேச மக்களாய் நாங்கள் வாழ்ந்து முடிக்க கிருபை செய்யுங்க. அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் நடத்துகிற பொறுப்பை தந்திருக்கீங்களே, அதற்காக நன்றி. தொடர்ந்து உம் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமையில நாம ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென்.